அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சேலம் மாவட்டத்திலிருந்து பாஜக நிர்வாகி, சேலம் மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம். சபரி, திமுக, அதிமுக, என்டிஏ ஏனைய கட்சிகள் எல்லாருமே பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க. வேட்புமனுவும் தாக்கல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒரு இடத்துல உதயநிதி சொல்றாரு, மோடியா நம் முதல்வரா? எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய முரட்டு அடிமையாக மாறிவிட்டார். தமிழ்நாட்டுல பாஜகவை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அனைத்தும் நடைபெறுது. இதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தணும்னா, கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மீண்டும் முதலமைச்சரா வர வேண்டும்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை? திடீர்னு சட்டசபை தேர்தல்ல மோடியை ஒப்பிட்டு மோடி மற்றும் ஸ்டாலினா அப்படிங்கிற ரீதியில உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவது எதை காட்டுகிறது? அவர்களுடைய பயத்தை தான் சிவாஜி. இதுல நம்ம பெருசா ஒண்ணும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே என்டிஏ கூட்டணி சர்பாஸ் பண்ணி மேல போயிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் சரிந்து கொண்டிருப்பதை அவர்கள் நன்றாக உணர்கிறார்கள். இது வாக்கு வங்கி அந்த கருத்து கணிப்புகள் மட்டும் கிடையாது. அவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு இருக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. சார் இந்த இடத்தெல்லாம் நம்ம வீக்கா இருக்கோம், இந்த இடத்தெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பார்கள். சோ முக்காவாசி இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் சுணக்கமான வேலைகள் மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தேய்மானம், அதே நேரத்துல மக்கள் மத்தியிலே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை, இந்த ஆன்டி இன்குபன்சி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்க ஒரு டைமாகத்தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்கு. சோ முதலமைச்சருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. நம்ம 2026 தேர்தல்ல திரும்பவும் வீட்டுக்கு போனோம், அடுத்த 5 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிற ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, மத்திய அரசுடன் இணக்கமான போக்குக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இதுல உதயநிதி அவர்கள் சொல்றாருல, மோடியா இல்ல தமிழக முதல்வரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல, அப்படி எல்லாம் கேட்கவே கூடாது. உண்மையிலே என்ன அப்படின்னா, தமிழகத்துல என்ன எலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு புதுசா நடிகர் கூட கேட்டாரு, இது டிஎம்கே விசஸ் டிவிகே, நாங்க என்ன சொல்றோம் ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்னு சொல்றோம். சோ இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மோடி விசஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா இது உண்மையிலே என்ன எலெக்ஷன் தெரியுமா? இது மோடி விசஸ் ஸ்டாலின் கிடையாது. இது டிஎம்கே விசஸ் தமிழ்நாடு பீப்புள்ஸ், அவ்வளவுதான். தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் தான். ஏன்னா ஒரு முறையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல நாங்க சொன்னோம். இன்னமும் கூட அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 2021 திராவிட மாடல் அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப என்டிஏ கூட்டணியினுடைய அலைதான் அதிகமாக வீசிக்கொண்டு இருக்கிறது. இது நம்ம பார்க்கும் பொழுது எப்படி தெரியும் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டிவிக்கு ரொம்ப ஹைப்பா இருக்கிற மாதிரி தெரியும், விஜயனுடைய கட்சி ரொம்ப ஹைப்பா இருக்கிற மாதிரி தெரியும். இதே நீங்க பிக் ஸ்கிரீன்ஸ், அதாவது நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டிஎம்கே ஒரு ஹைப்பா இருக்கிற மாதிரி அவர்கள் தங்களுடைய விளம்பரங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா களத்துல நிலவரம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நாங்க களத்துல அதிகமாக இருக்கிறதுனால நாங்க சொல்றோம், களத்துல என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க மக்கள் மத்தியில நீங்க போய் பார்க்கும் பொழுது, ஒரு கிராமப்புறம் போகும் பொழுதோ இல்ல ஒரு சிட்டி சைட்ல போகும்போது, சிட்டி சைட்ல நீங்க கேட்கும் போது ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா கிராமப்புறங்கள்லயோ இல்ல ஒரு மலைப்பகுதிகளோ இந்த மாதிரி பகுதிகளை நீங்க போய் மக்கள் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பத்தி தெரிய மாட்டேங்குது. டிஎம்கேவால அவர்கள் பட்ட பாதிப்பு மட்டும்தான் அவர்கள் கண்ணு முன்னாடி போகுது. சோ அவர்களுக்கு ஆப்வியஸா செகண்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடியது என்டிஏ கூட்டணி தான். அங்க மணிக்கு ரெட்டால நின்னாலும் சரி, தாமரை நின்னாலும் சரி, சைக்கிள் சின்ன நின்னாலும் சரி, சோ அவர்கள் வாக்களிப்பதற்கு அங்க தயாராகி விட்டார்கள். சோ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் சுவாஜி. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், இல்ல துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில வந்துட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு மக்கள் மட்டும் பிரச்சனை கிடையாது, கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். 28 சீட்டு வாங்கின காங்கிரசினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு களத்துல நன்றாக தெரியும். ஏன்னா என்னுடைய சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் உண்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு ஜெல்லிங் இல்லாம ரொம்ப மோசமாக ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்காது. எடுத்துக்காட்டு கூட சொல்றேன், எல்லா இடத்துலயும் உதயசூரியனுடைய சின்னங்கள் கிராமப்புறங்கள்ல செவுற்றுல வரைவதெல்லாம் நம்ம நன்றாக பார்க்க முடியும். இங்கெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, உதயசூரியனோட சின்னத்தை ஆரம்பத்திலே வரைஞ்சிட்டாங்க. இவங்க தொகுதியை தூக்கி காங்கிரஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இன்ன வரைக்கும் காங்கிரசினுடைய சின்னம், கை சின்னத்தை அவர்கள் மாற்றி வரைவதற்குண்டான வேலைகளை அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது மேல இருந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் திமுக இருக்காங்க. சோ அவர்கள் சொன்னது என்னன்னா, மேல இருந்து எங்களுக்கு தகவல் எல்லாம் வந்துருச்சு,
கை சின்ன மாற்றி வரைங்க அப்படின்னு சொல்லி தகவல் எல்லாம் வந்துருச்சு. எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேணும்னா காங்கிரஸ்காரனே வந்து வரைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்கவுங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. விசிகா போட்டியிடக்கூடிய தொகுதிகளையும் அப்படியேதான். விசிகாவுக்கு உள்ளேயே பிரச்சனை. ஆளூர் ஷானவாஸுக்கு வந்து சீட்டு தரல, அவருக்கு சீட்டு தரல, இவருக்கு சீட்டு தரலன்னு சொல்லி அங்க பிரச்சனை வருது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதே தான், உட்கட்சி பிரச்சனை. ஜோதிமணி அவர்கள் கூட போட்டிருந்தாங்க, இவர்கள் இருப்பதுதான் முடிவா, கட்சியை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாங்க. சோ நம்ம வந்து உட்கட்சி பிரச்சனை என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எங்க ஆனா நீங்க வந்து மீடியாவை எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ பிஜேபியில உட்கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையான உட்கட்சி பிரச்சனை இருப்பது வந்து மற்ற கட்சிகளுக்கு. ஏன்னா நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறது எனக்கு நன்றாக தெரியும். நான் இதுக்கு அது சேர்த்தே கூட உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யாருக்கு தெரியும் தெரியும் நீங்க மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, எல்லா மீடியாவினுடைய மனநிலையும் வந்து அட் பிரசன்ட்ல வந்து பிஜேபி வந்து எப்ப சீட் அறிவிப்பாங்க, அண்ணாமலை அதுல இருப்பாரா இருக்க மாட்டாரா, வானதிக்கு எங்க கொடுப்பாங்க, தமிழிசை நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா, எல்முருகன் நிக்க, இததான் உங்களுடைய கேள்விகளாக இருக்கிறதுடைய நிர்வாகிகள் நாங்க தெளிவா இருக்கிறோம், தேசிய தலைமை தெளிவா இருக்குது, மாநில தலைமை தெளிவா இருக்குது, அண்ணாமலை தெளிவா இருக்காரு, வானதி சீனிவாசன் தெளிவா இருக்காங்க. குழப்பிக் கொண்டு இருப்பது நீங்கள் தான், குழப்பிக் கொண்டு இருப்பது நீங்க தான். நாங்க எங்களுக்கு எந்த குழப்பமுமே கிடையாது, நாங்க தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க சீட் எதிர்பார்க்கிறாங்க. தேசிய கட்சி, அதாவது குறிப்பாக கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில ஒருத்தங்க சீட் எதிர்பார்க்கிறாங்க. அந்த சீட் கிடைக்கல அப்படின்னா யாருக்கு சீட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக வேலை பார்த்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம், நிறைய பேர் இப்ப சவுத் சென்னையில இருக்கக்கூடிய வேளச்சேரி கான்ஸ்டியூஷன்ல சூர்யா அவர்களுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு சீட் எல்லாம் ட்ரை பண்ணாரு, அவருக்கு சீட்டு கிடைக்கல. அன்னைக்கு சாயங்காலமா வந்து பேட்டி கேட்கறாங்க, ஏன் அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க, நாங்க 27 சீட்டு வெற்றி பெறுவதற்கு உண்டான வேலையை வந்து நான் போய் துவங்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து அவர் வீதி வீதியா போயிட்டு இருக்காரு. அதேதான் வினோத் பி செல்வமோ, அதேதான் மற்றவர்களும் கூட. எங்க கட்சியில யாருக்கு சீட்டு கிடைக்கலாம், யாருக்கு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அது ரஜினிகாந்த் போட்ட பதிவுங்க, அது ரஜினிகாந்த் போட்ட பதிவுங்க. அதை எடுத்து அவர் போட்டிருக்காரு. அவர் எதுக்கு போட்டாருன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவருக்கு ஆனா இல்ல 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 அததான் நான் கேக்குறேன் பாருங்க. அவருக்கு என்ன பிரச்சனைக்கு வேணாலும் போடலாம். அவர் வீட்டு பிரச்சனை கூட அதை எடுத்து போட்டிருப்பாரு. இல்ல தெருவுல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, திமுக காரங்களா சண்டைக்கு வந்திருப்போம், அது கூட எடுத்து போட்டிருப்பாரு. நீங்களா குடிமி வைப்பீங்க, நீங்களா சீட்டு முடிவீங்க, நீங்களா அதுல பூ வைப்பீங்க, பூ வச்சு முடிச்சுட்டு இது என்னப்பா மொட்டை தலையில இருந்த முடி வளர்ந்துச்சுன்னு சொல்லி நீங்களா கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்குண்டான பதிலே வினோத் பி செல்வம் தான் சொல்லணும். வினோத் பி செல்வம் அவர்கள் வந்து களத்துக்கு வரல, வேலை பார்க்கல, போய் தொகுதியில நிர்வாகிகள் கூட போகல, வேட்பாளர் கூட போகல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு உண்டான கேள்விகளை கேட்கலாம். அவரு எல்லா களப்படியும் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து வரக்கூடிய வேட்பாளர் கூட போய் சுத்தி வீதி வீதியா ஓட்டு கட்டிட்டு இருக்காரு. அதேதான் மற்ற வேட்பாளர்களும் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற நிர்வாகிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கு எங்க சீட்டு கொடுக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியாது, நயினாருக்கும் தெரியாது. நயினார் அவர்களே காலையில மீடியால கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னாரு, எனக்கு தெரியாது, என் பேரே இருக்கு சொல்லிட்டாரே சார் சொன்னாருங்க. ஆனா இன்னைக்கு காலையில மீடியால என்ன சொல்றாரு, எனக்கு தேசிய தலைமை சொன்னாதான் என் பேர் இருக்குதா இல்லையானே என்னால சொல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்த அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், அதுபடிதான் வேலை செய்வோம். சரி, நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே முந்திட்டீங்க. அந்த அழைப்பு இதழ்ல அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோவை வரும்போது அவரை ரிசீவ் பண்ற அந்த லிஸ்ட்ல அண்ணாமலை அவர் இல்ல. ஆனா தம்பி பேர் இருந்தது அப்படின்னு அக்கா சொல்றாங்க, வானதி அக்கா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியாம சொல்லிட்டாங்களா, இல்லன்னா அது பேர் இருக்கலாம், என்ன வேணா இல்ல என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப பிரதமரை பார்க்கும் பொழுது வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து புரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கும். முன்னாடி நாளே நேம்ஸ் எல்லாம் போயிடும். சோ அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி வெரிஃபிகேஷன் போட்டு நமக்கு கிரீன் கலர்ல ஒரு பேட்ச் கிடைக்கும், ப்ராக்சிமிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுப்பாங்க. சோ நாங்க பிரதமரை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி பாஸ் கொடுப்பாங்க, முடிஞ்சவன பாஸ் வாங்கிப்பாங்க. சோ இதே மாதிரி நடைமுறைகள் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த ஒரு ஷெட்யூல், மேக்ஸிமம் பிரதமர் நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு நைட்டு தான் நேம்ஸ் எல்லாம் அவங்க வாங்குவாங்க. சோ இதெல்லாம் அப்பதான் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில கூட மீண்டும் அதே தான் நயினாரண்ணன் கிட்டே இதே கேள்வியை மீண்டும் கேட்டார்கள். நயினாரண்ணன் வந்து அண்ணாமலை அவர்களுக்கே போன் பண்ணி கேட்கும் போது, இல்லன்னா நான் அவைலபிள் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குன்னா நான் வேற ஒரு வேலையா இருக்கேன், ரைட்டு போக ஒன்றும் பிரச்சனை இருக்கு. சும்மா பிரதமரை வரவேற்று அவர் கேரளா போறாருங்க. அவர் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கட்சி வேலையா வந்தாருனாவோ, இல்ல ஒரு ரோட் ஷோ வேற எங்கேயாவது போற மாதிரி இருந்தாலோ, வேற ஏதாவது ஒரு பொதுக்கூட்டங்கள், ஏதாவது மாநாடு நடத்துற மாதிரி ஏதாவது ஒரு பிளானுக்காக பிரதமர் வராரு அப்படின்னா எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்ப்பதுல ஒரு இது இருக்கு. ஆனா இவர்கள் சார்பாக தான் நிறைய பேர் போயிருக்காங்களே. ஏபி முருகானந்தம் போயிருக்காரு, திரு எஸ்பி வேலுமணி போயிருக்காரு, நயினாரண்ணன் போயிருக்காரு, வானதி சீனிவாசன் போயிருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்துருக்காங்க. போய் பாக்குறதுல வணக்கம் சொல்லிட்டு அடுத்த ஹெலிகாப்டர்ல ஏற்றி அவங்க அங்க அனுப்ப போறாங்க, அவ்வளவுதான். பிரதமர் அங்க ஒன்னும் இவங்க கிட்ட டிஸ்கஷன் எல்லாம் வரல. பிரதமரும் வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் 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 அவர் பாட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி அடுத்த இதுக்கு போயிட்டே இருப்பார். சோ இவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். இது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையே கிடையாது. வானதி அக்காவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்தோடனே அண்ணாமலை அவர்கள் வருகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யாராவது ஒருத்தங்க இதுல வானதி அக்கா மேல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இவங்க கேள்வி கேட்ட ஆளு வந்து உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. வரன்னு சொல்லியிருக்காருங்க, இல்ல வரலன்னு சொல்லியிருக்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது வரலைங்கன்னு கூட சொல்லியிருப்பாரு.
சோ அக்கா என்ன நினைச்சிருப்பாங்க, ஆப்வியஸா அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு, சோ வராரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதுல நினைச்சிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாவும் இருக்கலாம். அதே நேரத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இல்ல நான் வரலன்னு கூட சொல்லி, ஆனா இதை இவ்வளவு பெரிய விஷயமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. எங்க கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், எங்க கட்சியினுடைய ஒரு தேசிய தலைவரை பார்ப்பதை வந்து மீடியா ஏன் இவ்வளவு ஹைப் பண்ணி கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. சரி சபரி. ஒருவேளை சரி சபரி. அண்ணாமலை அப்ப இது அண்ணாமலை அவர்கள் பேசலாமா? வந்து இல்லைங்க. அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அண்ணாமலை வேலை செய்யலன்னா நீங்க சொல்லலாம். நீங்க சொல்றீங்களா, நீங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சொல்றீங்களா, இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல திரு ராமலிங்கம் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதை எங்க போய் சொல்லுவீங்க? கட்சி பணி நீங்க அதுதான் செய்யல அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஒரு நிமிஷம் சபரி. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி, இந்த செகண்ட் அந்த பிரச்சாரத்த பாதியில நிறுத்திட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து பியூஷ் ஹெலிகாப்டர் கோயல் ஆமா. அவசர அழைப்பிற்காக அவர் வந்து கமலாலயத்துக்கு விரைகிறாரு அண்ணாமலை. இத நீங்க எப்படி அவசர பாக்குறீங்க? அழைப்பு. மீண்டும் அதான். அண்ணாமலைக்கு ஏங்க நீங்களே சொல்லிட்டீங்க அவசர அழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. ஒண்ணும் இல்ல, அவருடைய கருத்துக்கள் ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், வேற ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக சொல்ல சொல்லியிருப்பாங்க. சோ போன்ல வேண்டாம், நீங்க நேர்ல வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க உடனடியாக. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல், நாளைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். சோ 4ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். சார் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, 4 to 6 இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. சோ எந்த தொகுதிகள் வேண்டுமானாலும் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். உண்மையிலே அண்ணாமலை அவர்களுடைய பேர் உள்ள இருக்கு, கூப்பிடுவாங்க, எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க. ஒரு ஒண்ணு இல்ல, வந்து மையக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கட்சியில சொல்லுவாங்க. அந்த மையக்குழுவுல யார் யார் இருப்பாங்கன்னா, மாநில தலைவர் இருப்பார், முன்னாள் மாநில தலைவரும் அதுல இருப்பார். சோ முன்னாள் மாநில தலைவர் ஆப்வியஸா அண்ணாமலை அவர்கள். சோ அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆனா நான் இன்னைக்கு வந்து அங்க இதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு வந்து இல்ல நீங்க வந்துதான் ஆகணும், ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு, அது எல்லாருமே இருந்துதான் பேசணும், மையக்குழு வந்து தேர்ந்து ஒரு முடிவெடுக்க, ஒரு வேட்பாளரையே மாத்தணும், இந்த வேட்பாளரை மாத்தணும்னா மையக்குழு முடிவு பண்ணணும். சோ மையக்குழு முடிவு பண்ணி தேசிய தலைமைக்கு அனுப்பணும். சோ அதனால நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறேன். ஏங்க இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனைங்க. இந்த உட்கட்சி பிரச்சனையை மீடியா நீங்களா வந்து ஹெலிகாப்டர்ல வராரு, கார்ல வராரு, கார்ல கிளம்பி வந்தாருன்னா 2 மணி நேரத்துல வந்து பாண்டிச்சேரியில இருந்து நீங்க சென்னை வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அங்க இருந்து பிளைட்ல வந்தாருன்னா 1 மணி நேரம் ஆகும். சோ அவருடைய அவைலபிலிட்டி பிளைட்ல வர அளவுக்கு குயிக்கா இருக்கு. சோ அதனால முடிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெருசா சீரியஸா நம்ம எடுத்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது சுபாஷ். தொடர்ந்து வந்து களத்துல வந்து அஇஅதிமுகவின் வேட்பாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? பாஜக நிர்வாகிகள் ஏன்னா இப்போ நீங்க இருக்கிறது சேலம் தொகுதின்னு நெனைக்கிறேன். அங்க வந்து அஇஅதிமுக தான் போட்டியிடுறாங்க. என்னுடையது கரெக்ட்டா இருந்ததுன்னா. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் உங்களுக்குமான ரேப்போ எப்படி இருக்கு? ஜெல் எப்படி இருக்கு? களத்துல எந்த மாதிரியான உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா நீங்க ஒரு மாரி களத்துல வேலை செஞ்சிருப்பீங்க. அஇஅதிமுக அந்த இடத்துல வராங்க. அவங்கள நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அஇஅதிமுக, பாஜக இந்த 2 பேருடைய காம்பினேஷன் வந்து ஓட்ட வந்து பிரிக்குதா? இல்ல ஓட்ட சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? களத்துல. நிச்சயமா வேற லெவல்ல நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து களத்துல வந்து, அதுவும் குறிப்பாக கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஜெல்லிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சுபாஜி. காரணம் என்னன்னா, அவர்களுக்கும் மேல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எங்களுக்கும் மேல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நாங்க ஃபாலோ பண்றோம். கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டோம், 2 பேரும் சேர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டோம், 2 பேரும் சேர்ந்து தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்திட்டோம். சோ இது எல்லாமே நடக்கும்போது ஆப்வியஸா என்ன ஆகுது அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அமமுகவுமே கூட புதுசா வந்திருக்க அமமுக, பாமக இவருக்கு எல்லாருமே கூட நல்ல ஒரு கிரவுண்ட் ஜெல்லிங் வந்து எங்களால பார்க்க முடியுது சுபாஜி. ஏன்னா இப்ப நான் தொடர்ச்சியாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்கக்கூடிய, நான் வந்து ஆத்தூர் சட்டமன்றம், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் தான் மீண்டும் வேட்பாளராக இருக்கிறார். சோ அவர் கூட வந்து நான் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் இப்ப மதியத்துக்கு மேலதான் வந்தேன். சோ நம்ம அந்த இன்டர்வியூல பேசணும். நம்ம கண்டினியூஸா டிராவல் பண்ணும்போது எங்களுக்கு உண்டான மரியாதையை வந்து அவர்கள் நிச்சயமாக தருகிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய இடங்கள்லயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டான அந்த ஒரு மரியாதையோ அவர்களுக்கு செய்யக்கூடிய நடைமுறைகளையோ அதை வந்து நாங்க கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்கோம். சோ எங்களுக்கு உண்டான ரேப்போஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டான ஜெல்லிங் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. மற்ற இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை எங்க கிட்ட கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கிட்ட கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்ககிட்ட கிடையாது. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஜெல்லிங் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு சுபாஜி. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல மற்றும் கொளத்தூர்ல பிரச்சாரம் போது தொடர்ந்து சாலையில இருக்கிற பொதுமக்கள் நிறைய இடையூறுகளை சந்தித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதற்காக தேர்தல் ஆணையம் அவர்கிட்ட விளக்கம் கேட்பதாகவும் தெரிகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது விஜய்ங்கிறதுனால இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? அப்படி நடந்துக்கிறாங்களா? கிடையாது சுபாஜி. இல்ல நீங்க அப்படி யோசிக்க தேவையில்ல. என்னன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை, கடினமான ஒரு டைம் தான். ஏன்னா துணை ராணுவம் வந்து களத்துல இருந்தாலும், துணை ராணுவம் வந்து அவர்கள் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து ஃப்ரீக்வென்ட் செக்அப்ஸ்ல வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தினம்தோறும் வந்து ஒவ்வொரு சட்டமன்றங்கள்லயுமே அனைத்து கட்சிகள்லயுமே பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய நேரம்.
இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட சில காலகட்டங்கள்ல போராட்டங்கள் நடத்துறாங்கன்னா அதுக்கு மட்டும் போய் பாதுகாப்பு கொடுத்தா போதும். திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு மட்டும் போய் பாதுகாப்பு கொடுத்தா போதும். பாரதிய ஜனதா கட்சி அந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா போதும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா எல்லா கட்சியுமே ஓட்டு கேட்டு ஒரு ஒரு ஊருக்கா போயிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க ஒரு பக்கம் ஓட்டு கேட்க போறோம் அப்படின்னா திமுக வந்து வேற ஒரு ஊருக்கு ஓட்டு கேட்க போயிட்டு இருப்பாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறைகளை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போடணும். சோ விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஆப்வியஸா வந்து அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. சோ மக்கள் வந்து அவரை வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஓட்டு போடணும்னு நினைக்கிறதெல்லாம் ரெண்டாவது. அது போடுவாங்களா போட மாட்டாங்களாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் எனக்கு தெரியும். பட் ஆனா பார்க்கணும், விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சோ மற்றவர்களுக்கு வருவதை விட சாதாரணமா எந்த நடிகர் வந்தாலும் இப்ப எங்க ஊருக்கே ஏதாவது ஒரு நடிகர் வராரு, வேற ஏதாவது சும்மா நார்மலா ஒரு நடிகர் வரும் பொழுது கூட கூட்டம் வந்து நிறைய வருவதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ணன் திரு ராதாரவி அவர்கள் வரும் பொழுதெல்லாம் கூட அருமையான ஒரு கூட்டங்களை வந்து இருந்தது. நாங்க எங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ விஜய் வராரு அப்படின்னா ஆப்வியஸா ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா இவர் வந்து இப்போ தேர்தல் பரப்புரையை பாதியிலேயே முடிச்சுட்டு போறாரு, கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த சென்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் நாளே இந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 20 நாள் பிரச்சாரத்தை எப்படி விஜய் அவர்கள் வந்து 234 சட்டமன்றங்களையும் பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக தெரியல. ஒருவேளை வேற ஏதாவது காரணத்துல 6 மணிக்கு மேல வண்டி ஓடாதுன்னு சொல்லிட்டு படையூர் போயிட்டாரான்னு எங்களுக்கு தெரியல. அது வந்து ஆப்வியஸா விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, காவல்துறைகிட்டையும் விளக்கம் கேட்டிருக்காங்க, டிஜிபிடி விளக்கம் கேட்டிருக்காங்க. எதனால இந்த வந்து இது கொடுக்கல அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லி வந்து தாவேகா சார்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. சோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் நான் மத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் இங்கேயும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இவங்களோட எஸ்ஓபியை பார்க்கணும். சேஃப் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. அந்த எஸ்ஓபி படி வந்து தாவேகா நிர்வாகிகள் நடந்து கொண்டார்களா அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா தாவேகா நிர்வாகிகளோ இல்ல தாவேகா வழக்கமாக ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டங்களோ வந்து எஸ்ஓபி எப்பவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ இந்த முறையும் ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சோ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பரப்புரை மேற்கொள்வதில் வந்து அவருக்கு சிக்கல் அப்படின்னா அந்த சிக்கல்லாம் அவரா கிரியேட் பண்ணிக்கிறது தான், அவரா அந்த ஹைப் கிரியேட் பண்றதா. நீங்க ஒரு இடத்துல உண்மையான அரசியல்வாதியா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நின்று பேசிட்டு போயிடுவாங்க, அந்த கூட்டம் அதோட கலைஞ்சு போயிடும். விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா மொத்த கூட்டத்தையும் ஒரே இடத்துல வர வச்சு அவர் வந்து ஒரு இடத்துல பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த பாலிசியை வந்து விஜய் நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டும். போற வழியில வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அது ஒரு 10 பாயிண்டா மாத்தலாம். 10 பாயிண்ட்ல நின்று விஜய் பேசுற மாதிரி மாத்தலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கூட்டம் வந்து ஒரே இடத்துல கேதர் ஆகிறது வந்து குறையும். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறத விட மொத்த மக்களையும் ஒரு இடத்துல வச்சுட்டு நான் பேசி அதை வந்து ஒரு ஹைப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் விஜய் இருக்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விஜய் ஃபேஸ் பண்ணுவதற்கு முக்கியமான ரீசன் அதுதான் சுபாஜி. சபரி நம்ம பாக்குறோம் வாக்கு சதவீதத்தில் டிஎம்கேவை முந்துகிறதா என்டிஏ. விஜய் கூட குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதுல பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுபாஜி இதுல வந்து கருத்து கணிப்பின் மீது வந்து நான் உண்மையிலே நீங்க இப்ப சொல்லும் போது என்டிஏ கூட்டணி முந்துகிறது அப்படிங்கறத நிறைய இடத்துல வந்து நேத்து கூட CNN 18ல கூட என்டிஏ கூட்டணி வந்து லீட் பண்ணி ஆட்சியை கைப்பற்றுகிறது அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஆனா உண்மையிலேயே நாங்க அந்த கூட்டணியில் இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு மீது வந்து நம்பிக்கை இல்லாதவன் நான். ஏன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வேற. ஏன்னா கருத்து கணிப்பு சிட்டி சைட்ல வந்து ஒரு 100 பேருக்கு எடுத்தீங்கன்னா சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய மனநிலை வேறு, கிராமப்புறம் இருக்கக்கூடிய மனநிலை வேறு. 234 சட்டமன்றங்கள் 50 சட்டமன்றங்கள் மட்டும்தான் சிட்டி. மீதி இருக்கக்கூடிய 184 தொகுதிகளும் வந்து கிராமப்புறங்கள் தான். இந்த 184 தொகுதிகள்ல கிராமம் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிராமத்துக்கு வந்து யாரும் வந்து இதெல்லாம் கேட்க முடியாது. ஒரு சட்டமன்றத்துல ஒரு 300 305 பூத் இருக்கு அப்படின்னா எல்லா பூத்தும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பூத்துல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு பூத்துல பாரதிய ஜனதா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு பூத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதுல எவ்வளவு ஓட்டு கன்சால்டேட் ஆக போகுது, வேட்பாளர்கள் எப்படி போய் ஓட்டு கேட்க போறாங்க, மக்களை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்றாங்க, காமன் பீப்புள் எப்படி ஓட்டு போட போறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். சோ அதனாலதான் எலெக்ஷன்ஸ் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட 400 அபோவ் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து பாஜக மேல வச்சாங்க. ஆனா நாங்க வாங்குறது 280 சீட்டு தான். வெற்றி பெற்றுட்டோம், ஆட்சியை கைப்பற்றி விட்டோம்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாகுது இல்ல. கருத்து கணிப்புகள் எப்ப இதா இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இருக்கும். இப்ப விஜய்க்கு நீங்க சொல்றீங்கல்ல, விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த CNN கருத்து கணிப்பு எல்லாம் கூட வந்திருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிவிகே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அதே நேரத்துல வந்து விஜய் வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு சட்டமன்றத்துக்கு நானே ஓப்பனா சொல்றேன், ஒரு சட்டமன்றத்துக்கு 15,000 வாக்குகள் பெறக்கூடிய அளவுக்கு விஜயினுடைய டிவிகே கட்சிக்கு வந்து பலம் இருக்கிறது. உண்மையிலே ஒரு 5,000 ஓட்டுல இருந்து 20,000 ஓட்டு வாங்குவாங்க. ஆனா 20,000 ஓட்டுங்கிறது வந்து முதல் கேண்டிடேட்டுக்கும் 2வது கேண்டிடேட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை வந்து கிரியேட் பண்ண போறது வந்து விஜய். அதாவது யார் வந்து ஒரு சட்டமன்றத்துல வந்து வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கறத முடிவு செய்ய போறது வந்து விஜயாக இருப்பார்.
அது யாருடைய வாக்குகளை வந்து பிரிக்கிறார் அப்படிங்கறத வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி விஜயனுடைய இம்பாக்ட் வந்து இருக்கு. அவர் வந்து யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ கருத்து கணிப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய மீடியா ஸ்பெஷலா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு வந்து நான் உண்மையிலே கருத்து திணிப்பாக தான் பார்க்கிறேன் ஒழிய கருத்து கணிப்பாக பார்க்கல சொல்லுவேன். சபரி, 4 இடங்கள்ல தேசிய கட்சியான காங்கிரஸ் எதிர்த்து நீங்க டைரக்டா களத்துல வரீங்க. இத எப்படி பாக்குறீங்க? பாஜக. இது நாங்க பார்க்க தேவையில்ல, காங்கிரஸ் தான் பார்க்கணும் இத. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சுபாஜி. ஏன்னா திமுக வந்து காங்கிரசுக்கு வேலை செய்வதற்கு வந்து தயாராக இல்லை. உண்மையிலே திமுகவினுடைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திமுக இருந்தாங்கன்னா சும்மா அப்படியே லைட்டா போன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கூட அவர்களுடைய நண்பர்கள் யாராவது திமுக இருந்தாங்கன்னா போன் பண்ணி காங்கிரஸ்க்கு நீங்க வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு சொன்னா, காங்கிரசுக்கு இந்த முறை ஒரு பாடம் புகட்ட வேண்டும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. காங்கிரசுக்கு மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். ஏன்னா இத்தனை வருஷம் கட்சியே இல்லாமல் அழிந்த நிலையில் இருந்த ஒரு காங்கிரஸை ஐசியூல வச்சிருக்கிற மாதிரி வச்சு ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்றி வைத்திருந்தது திமுக. சோ அவர்களிடமே பேரம் பேசி நான் டிவி கேக்கு போயிடுவேன், இத்தனை சீட்டு கொடுக்கலாம், அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி 28 சீட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்க 30 கூட வாங்கிக்கீங்க. ஆனா 30 சீட்ல வெற்றி பெறணும் அப்படின்னா உண்மையிலே காங்கிரசுக்கு அந்த பலம் இருக்கிறதா? அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதவி இல்லாமல் காங்கிரஸால் தமிழகத்தில் நோட்டாவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தமிழகத்துல இருக்கு. சோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாஜகவுக்கு என்று தனி வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பாஜக 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பல இடங்கள்ல 2ஆம் இடம் வந்தது. ஒரு சில சட்டமன்றங்கள்ல முதலிடம் கூட வந்தது. மதுரை போன்ற இடங்கள்ல வந்து சட்டமன்றமா நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில இடங்கள்ல வந்து பாஜக வந்து வென்று கூட இருந்தது. சோ எங்களால தனித்து போட்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து எங்களால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். எங்க கிட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் எங்கேயாவது நின்றாருன்னா நிச்சயமாக தனியாக யாருடைய பலமும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு முடியும். ஆனா காங்கிரசுக்கு அப்படி ஒரு பலம் கிடையவே கிடையாது. நான் தான் சொன்னல, அவங்க வந்து அனைத்து இடங்கள்லயுமே காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அனைத்து இடங்கள்லயுமே சின்னம் வரையக்கூடிய வேலையை கூட காங்கிரஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த சின்னம் வரையறதுக்கு கூட ஆட்கள் யாரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா திமுக தான் ஏற்பாடு பண்ணணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு வேலை செய்வதற்கு தயாராக இல்லை, காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதற்கும் தயாராக இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் செலவு பண்ண போறதில்லை, எலெக்ஷன்ல செலவு பண்ண போறதில்ல, அவங்க செலவும் பண்ண மாட்டாங்க. சோ இந்த முறை 28 சீட்டுகள் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பலி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சீட்டுகள் தான். அந்த 28 வந்து பலி கொடுத்துதான். ஏன்னா நாங்க ஆரம்பிக்கும் போதே 28 அப்படிங்கறதுல இருந்து தான் நாங்க ஆரம்பிக்க போறோம். 28 சீட் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம்டு சீட். மீதி இருக்க சீட் மட்டும்தான் காம்படிஷனே நடக்கும். 28 சீட் காங்கிரஸ் வந்து இந்த முறை ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது. அவருக்கு அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வெற்றி பெறுவது கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். நீங்க அந்த தொகுதிகள்ல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு 2-3 தொகுதிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இருக்குல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நம்ம திண்டுக்கல் பக்கத்துல நம்ம கன்னியாகுமரியில ஒரு தொகுதிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுல கூட வேட்பாளரை வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வந்துட்டாங்க. விளாங்கோடு அந்த அக்கா வந்து பிஜேபிக்கு வந்துட்டாங்க. சோ எங்க கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். சோ அனைத்துமே காங்கிரசுக்கு வந்து எதிர்ப்பான ஒரு மனநிலை தான் போயிட்டு இருக்கு. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்ப்பான மனநிலை திராவிட கட்சி இல்ல இல்ல அதுதான் அங்கதான் விஷயம். திராவிட கட்சி இல்ல அந்த திராவிட கட்சி அந்த தேசிய கட்சிக்கு உதவி செய்கிறா அப்படிங்கறதான் இப்ப நீங்க இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதே சுபா மேடம் வந்து ஒரு வருஷம் அததான் சொல்றேன் அததாங்க நானே சொல்றேங்க. இப்ப இதே சுபா மேடம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில ஜெல்லிங் ஏற்படுமா, ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டணிக்கு வருவீங்களான்னு கேட்டீங்க. கூட்டணிக்கு வந்தோம். கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஏற்கனவே அடிச்சுக்கிட்டீங்களே, எப்படி ஒண்ணு சேருவீங்கன்னு கேட்டீங்க. ஒண்ணு சேர்ந்தோம். இவங்க 2 பேருக்கு இடையில ஜெல்லிங் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க. அருமையா இருக்கு, ஜெல்லிங் அருமையாக இருக்கிறது. 2 பேரும் விட்டு கொடுத்து ஒரு சில வேலைகள், நிறைய வேலைகள் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நல்லா இருக்கு. இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் காங்கிரசுக்கு இடையில ஜெல்லிங் இருக்கு. அவர்கள் கூட்டணியில் இருந்தும் இல்லாத மாதிரிதான் அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தான் சொல்றேன், இது நீங்க என்ன கேட்க வேண்டாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது திமுக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போன் பண்ணி கேளுங்க. அவங்களே இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சி வந்து 27 தொகுதிகளையும் சரியாக கேட்டு வாங்கியதா அப்படின்னு சொல்லி. கூட்டணி கணக்குகள் அப்படிங்கறது வந்து உள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள் உண்மையிலே வேற மாதிரி இருக்கும் சுபாஜி. நம்ம வந்து சீட் ஷேரிங் பத்தி பேசும்போது நம்மளுடைய ஸ்ட்ராங்கான நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும்.
ஒரு 40 தொகுதிகள் 30 தொகுதிகள் வந்து டிக் பண்ணி கொடுக்குறோம். இந்த தொகுதிகள்லாம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து போட்டியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்ப டி நகரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டி நகர் சக்தியான ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. சோ அவர் வந்து களப்பணிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதே நேரத்துல வந்து வினோத் பி செல்வமும் அங்கும் ஒர்க் பண்றாரு. சோ 2 பேத்துக்கு சீட்டு தர முடியாது. யாராவது ஒருத்தருக்கு தான் சீட்டு தரணும். சோ அந்த சீட்டை நாங்க எடுத்துக்கும் போது ஓகே நீங்க அது வேண்டாம் அப்பனா மயிலாப்பூர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரை கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. அதே நேரத்துல வேற ஏதாவது ஒரு தொகுதிகள் ஒரு தொகுதிகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மினிஸ்டர்ஸோட தொகுதி ஒரு சில தொகுதிகள் நாங்க தைரியமா கேட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நாங்க கேட்டு வாங்கியிருக்கோம். இது கொடுங்க ஜெயிச்சு நின்னு பார்க்கலாம். என்னப்பா பாஜகவினுடைய பலத்தை நிரூபிப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்க இரட்டை இலக்கத்துல இந்த முறை எம்எல்ஏக்களாக நிச்சயமாக சட்டப்பேரவைக்கு செல்லத்தான் போகிறோம். சோ அதனுடைய ஒரு இதாவே இருக்கட்டுமே, தொடக்கமாவே இருக்கட்டுமே. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், இது 234 சட்டமன்றம்னா 234 சட்டமன்றம் தான். நான் வந்து ஈஸியா இருக்கிற இடத்துல நிப்பேன், நீ கஷ்டமான இருக்கிற இடத்துல நீ நின்னு அப்படிங்கறதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. யார் எங்க நின்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் நிக்கணும். எல்லா தொகுதிகளையும் ஒரே தொகுதிகளாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம். ஓகே சபரி. இத்தனை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. களம் 2026 சூடு பிடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில், இங்கே போட்டி என்பது என்டிஏவுக்கும், டிஎம்கேவுக்கும் தான். இதுல மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து வரும் கருத்து கணிப்புகள் என்டிஏவை முன்னிறுத்துவதால் பயத்தில் உளறுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நெறைய பேசலாம் சபரி. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சபரி. நன்றி சுதேஷ்.